ஜெம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அவி விசுவாசம் உங்களிடத்தில் பேசுகிறதா? அதற்கான ஒரு வேத வசனம் உபாகமம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். யுத்த மனிதர்கள் எல்லாரும் ஜனத்தின் நடுவிலிருந்து செத்து தீர்ந்த பின்பு. 17வது வசனம். கர்த்தர் என்னை நோக்கி. 18வது வசனம். நீர் ஆர் பட்டணம் இருக்கிற மோவாபின் எல்லையை இன்றைக்கு கடந்து. இந்த 3 வசனத்தை பார்க்கிறோம். 16, 17, 18 வசனத்துல யுத்த மனிதர்கள் அங்கு செத்து தீர்ந்த பின்பு என்று வருகிறது. அதுக்கப்புறம் பாருங்க, கர்த்தர் என்னை நோக்கி அந்த ஆர் பட்டணம் இருக்கிற எல்லையை நீங்கள் கடந்து போகணும்னு சொல்றாரு. இந்த யுத்த மனிதர்கள் யாருன்னு பார்த்தா, கடவுளுக்கு விரோதமாக கலகம் பண்ணி, கடவுள் எதெல்லாம் லேசா நீங்க வாழலாம், இதெல்லாம் லேசா சுதந்திரிக்கலாம்னு சொன்னாரோ அதையெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லி அவிவிசுவாசமாக பேசினவர்கள் தான் இந்த யுத்த புருஷர்கள். இவங்க கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் இருந்தாங்க. அந்த 7 லட்சம் பேர் பாருங்க, கடவுள் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கானான் தேசத்தை ரொம்ப ரொம்ப நீங்க லேசா சுதந்திரிச்சுக்கலாம்னு சொல்றாரு. ஆனா உடனே இந்த யுத்த புருஷர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் முடியாது, இதை நீங்க நிச்சயமாகவே சுதந்திரிக்க முடியாது, இதெல்லாம் வாய் பேச்சுக்கு தான் ஆகும், இது நடக்காதுன்னு சொல்லி பேசிக்கிட்டே கடவுளுக்கு விரோதமாக எதிர்மறையாக பேசினவர்கள் தான் இந்த யுத்த புருஷர்கள். அவங்கள பத்தி தான் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, இந்த 16வது வசனத்துல அவர்கள் அழிந்து யுத்த மனிதர்கள் செத்து தீர்ந்த பின்புதான் இயேசு பாருங்க, கர்த்தர் அங்கு அந்த ஆர் பட்டணத்தை கடந்து போன்னு சொல்றாராம். அது வரைக்கும் பாருங்க கடவுளை வெயிட் பண்றாரு. எதுக்காக கடவுள் காத்திருந்தாருன்னா, இப்படிப்பட்ட அவிவிசுவாச மனிதர்கள் அழிந்து போகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காரு. ஏன்னா மற்ற ஜனங்களையும் பாருங்க சுத்தமா அவர்களுக்கு விசுவாசமே வராதபடிக்கு பண்ணிடுவாங்கன்னு தெரியும் கடவுளுக்கு. அதனாலதான் அவர் வெயிட் பண்ணியிருக்காரு. வெயிட் பண்ணி அவங்க ஒரு ஆள் கூட மிஞ்சலியாங்க. ஒரு ஆள் மிஞ்சாத வண்ணமாக கடைசி ஒரு மனிதன் கூட அந்த அவிவிசுவாசமாய் பேசினவன் செத்து தீர்ந்த பின்புதான் அந்த ஆர் பட்டணத்தை கடந்து போங்க, இதை தாண்டி போங்க, இதை நடந்து போங்கன்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள்ல சில பாதைகளை நம்ம கடக்க வேண்டியதா இருக்கு. ஆனா நம்ம கூட இருக்கிறவங்க அவிவிசுவாச சத்தத்தோடு பேசிக்கிட்டே இருப்பாங்க. உன்னால இது செய்ய முடியாது, உன்னால வாழ முடியாது, இதுக்கு மேல நீ எப்படி வாழ போறன்னு பேசுறாங்களா? அவிவிசுவாசம் பேசிக்கொண்டே இருக்கிறதா? இல்ல உங்க இருதயத்திலிருந்து சத்தம் கேக்குதா? நீங்க செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனா உங்க இருதயத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கும். எப்படிப்பட்ட சத்தம்னா, நீ செய்யலாம்னு நினைக்கிற, இதுல நீ தோத்து போயிட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு எதிர்மறையான ஒரு சத்தம் கேட்கும். பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரும் பொழுது அவர் நல்லதை மட்டுமே பேசினார். ஆனா எதிராக பேசினவர்கள் பரிசேயர்கள், சதிசேயர்கள். இன்றைக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. ஆவிக்குரிய ரீதியாக பார்க்கும் பொழுது, அன்னைக்கு உலகத்துல வாழும் பொழுது இயேசு கிறிஸ்துக்கு எதிரியாக பேசினவர்கள் சில பேர்கள். இன்னைக்கு பழைய ஏற்பாட்டுல நம்ம வாசித்து பார்த்தாலும் அதே தாங்க நடந்திருக்கு. அப்போ இந்த வாழ்க்கையில கூட உங்களுக்கும் எனக்கும் கூட இன்னைக்கு கூட நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லி கேட்கலாம். அவாய்ட் பண்ண கண்டிப்பா ஒரு வழி இருக்கு. அவிவிசுவாசம் உங்களிடத்துல பேசுகிறதான்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சோம். அவிவிசுவாசமா இது நடக்காது, இது முடியாது, நீ வாழ முடியாது, நீ எதுக்கு வாழுகிற அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்க திருப்பி பேசணும். என்னால் வாழ முடியும், என்னால் செய்ய முடியும். எதையெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, இந்த அவிவிசுவாசத்துக்கு எதிர்மறையான வார்த்தை உங்கள் வாயில இருந்து நீங்க பேசணும். 7 லட்சம் பேர் இறந்துட்டு அப்புறமா பாருங்க அந்த ஆர் பட்டணத்தை கடந்து போனார்கள் என்று வருகிறது. நீங்களும் நானும் பல வேளைகள்ல கடந்து போக முடியாத பாதைகள்ல வாழ்றோம். இத கடன் பிரச்சனையில இருந்து நான் எப்படி கடந்து போவேன், இந்த வியாதி பிரச்சனைகள்ல இருந்து நான் எப்படி கடந்து போவேன்னு எனக்கு தெரியல, எனக்கு வாழ வழியே இல்லையே, காசு 1 ரூபாய் கூட என் கையில இல்ல, என்னோட வாழ்க்கை இதுக்கு மேல என்ன ஆக போகுதுன்னு தெரியல, நான் கடன்லயே முழுகி போயிடுவேனா, இது வரைக்கும் நான் நோயிலேயே செத்து போயிடுவேனா, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கடவுள் இதையும் கடந்து போக அவர் உங்களிடத்தில் இருக்கிறாருங்க. கடவுள் இதையும் கடந்து போக உங்க கையை பிடிச்சு அவர் நடத்துவார். உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற ஜனங்களை அழியும் மட்டும் அவர் காத்திருப்பார். ஆனாலும் உங்களை அவர் விடமாட்டார். உங்களுக்காக நீதி செய்கிற தேவன் உங்களிடத்தில் பாருங்க உங்க பட்சத்துல இருக்கிறார். ஆகையால் தான் நிச்சயமா கடவுளை முறுமுறுக்காதீங்க. இங்க முறுமுறுத்தவர்கள் எல்லாம், தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் எல்லாம் வேதத்துல பார்க்கும் பொழுது மடிந்து போனார்கள். நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது இன்றைக்கு ஒருவேளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் பாருங்க நம்மை விட்டு விடுகிறவர் அல்ல. அவர் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். அவர் நல்ல ஒரு தாயாக இருக்கிறார். ஆகையால் அவரை பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும்
நாம் சுதந்தரிப்போம் இந்த உலகத்தை. ஆகையால் தான் பாருங்க, இந்த அவிவிசுவாச சத்தத்தை விரட்டணுங்க. அதனாலதான் இன்னைக்கு தலைப்பே பாத்தீங்கன்னா அவிவிசுவாசம் பேசுகிறதா உங்களிடத்துலன்னு. பேசிக்கொண்டுதாங்க இருக்கோம். தினந்தோறும் பாருங்க நெகட்டிவான தாட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அதை விரட்ட நம்ம திருப்பி பேசியே ஆகணும். உங்க வாயை விரிவாய் திரை, நீ நன்மையினால் நிரப்புவன் சொன்ன தேவன் அவர் சொல்றாரு இல்லைங்களா வேதத்துல, உன் வாயை விரிவாய் திறக்கும் பொழுது நான் அதை நன்மையினால் நிரப்புவேன். விரிவாய் திறந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். கடவுள் கானா தேசத்தை சுதந்தரிக்க சொன்னாரா, சுதந்தரிப்பேன் அப்படின்னு நீங்க பேசணும். அதை விட்டுட்டு மத்தவங்க பேசுறதையும், மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, மத்தவங்க எதுக்காக அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, அவங்கள எப்படி நம்ம சரி பண்ணலாம், இதையெல்லாம் தூக்கி போடுங்க. அவங்கள என்னைக்குமே நம்ம திருத்த முடியாது. ஆனா நம்முடைய வாழ்க்கையை மாறணும் அப்படின்னா நம்ம திருந்தி ஆகணும். நம்ம வார்த்தைகளை திருத்தி கொள்ளணும். நம் வாழ்க்கையை மாற்ற நம்மளுடைய வார்த்தையை மாத்தி பேசுவோம். வாங்க இதுக்காக ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்கள்ல தகப்பனே, நாங்கள் அவிவிசுவாசம் உங்களிடத்தில் பேசுகிறதா என்பதை குறித்து பார்த்தோம். அவை விசுவாசம் ஆண்டவரே தினந்தோறும் ஒவ்வொரு ஜனங்கள் மூலமாக ஆண்டவரே பேசி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய காதுகளில் தொனித்து கொண்டிருக்கிறது. அந்த அவை விசுவாசத்தை கொண்டு வருகிற ஆவிகளே இயேசுவின் நாமத்தினால ஜனங்களை விட்டு முற்றிலுமாக நீங்கி போய் என்று கட்டளையிடுகிறேன். விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் நீர் தகப்பனே. விசுவாசத்தை ஜனங்களுக்கு நீர் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்துல ஊற்றி, இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் என்று சொன்னீர். இருதயத்துல உங்களுடைய விசுவாசத்தின் விதையை நீர் விதைக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்க உம்முடைய வார்த்தையை விதைக்கும்படியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதம் என்ன வார்த்தை என் தேவனை இருதயத்துல விதைத்து அதையே பேசி ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரே இந்த வருஷத்துல ஒருவரும் தரித்திரராய் இருக்காதபடிக்கு ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையை தரத்தை மாற்றும்படியாக மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.